அன்பு எதுவும் பேசாத, சும்மா இரு. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்க. டேய், என்ன சுத்தி என்ன நடக்குது? உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க இவ்ளோ பெரிய கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீ பாட்டுக்கு வேற ஏதோ உலகத்துல இருக்கேன்னு சொல்ல வர. ஓ, எனக்கு படிக்கிற வேலை நிறைய இருந்துச்சு. அத பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அக்கா, சீக்கிரம் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு கிளம்புவோம்க்கா. சரி கிளம்பலாம், நீ போ போ போ. இங்க பாரு அன்பு, ஆனந்தி கிட்ட இப்ப சொன்னா அவ டோட்டலா ஆஃப் ஆயிடுவா. கொஞ்ச நேரம் பொறு, நான் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. எப்போதான் பேச போறீங்களோ? ஏய் அன்பு, வாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ற இடம் அங்க இருக்கு, போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. மருமவனே, நான் காலையிலேயே கைய சுத்தமா கழுவிட்டேன். நீங்க போய் கழுவிட்டு வாங்க. நான் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு போய் பாக்குறேன். ஐயோ, சரி வாங்க, போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ம். சைவமால இருக்கு. இலையும் தழையும் திங்கிறதுக்கு ஐயும்பிட்டு தூரம் வந்தோம். நான்வெஜ் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அங்க இடம் இருக்கு, அங்க உட்காரலாம். அப்பாடா, ஒரு வழியா வந்து உக்காந்தாச்சு. இனிமே நிம்மதியா ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த காடைய பார்த்தாலே இவ்ளோ அழகா இருக்கே. ஒண்ணுமே புரியலையே. இத எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? எப்படியும் சாப்பிட தானே போறோம். சரி சரி, இப்ப தலையில இருந்து ஆரம்பிக்கலாமா, கால்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா சரி. பெரிய மருமக என்ன பெரிய மருமகனே, காடை பீஸ் வேணுமா? அங்க பாரு, மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. உனக்கு வேணுங்கிறத அள்ளி கொட்டிக்கோ மருமகனே. நான்வெஜ் எல்லாம் சாப்பிட கூடாது அத்தை. எந்திரி. ஐயோ, நான்வெஜ் யாரு சாப்பிட கூடாதுன்னு சொன்னது? எத்தனை பேரு சுத்தி நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிடலாம் மருமகனே, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அத்தை, மத்தவங்க சாப்பிடலாம், ஆனா நீ சாப்பிட கூடாது, புரியுதா? ஐயோ மருமகனே, எனக்கு ரத்த அழுத்தம், சக்கரை, கொழுப்பு எதுவுமே இல்ல. டாக்டர் கூட என்கிட்ட சொன்னாரு தெரியுமா? அசைவ சாப்பாடு எங்க கிடைச்சாலும் கூச்சப்படாம நல்லா அள்ளி வச்சு கட்டி விளையாடுங்கன்னு சொன்னாரு. அத்தை, என் கோவத்தை கிளப்பாத. ரோஹிணிக்கு பரிகாரம் முடியற வரைக்கும் அசைவம் சாப்பிட கூடாது, அவ்வளவுதான். அதனால நாளைக்கு வரைக்கும் நம்ம ஃபேமிலில யாருமே நான்வெஜ் சாப்பிட கூடாது, புரியுதா? அத்தை, அந்த பையன் நம்மள பார்க்கதான் இங்க வரான். அன்பு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. பாத்துக்கலாம், விடு, நான் அப்புறம் பேசுறேன். ஹாய். வாங்க. எதுக்காக எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? என்ன பாட்டு பாடிட்டு இருப்பாங்க? அன்பு, புரியல. ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, நான் ஆனந்தி கிட்ட இது வரைக்கும் சரியா பேசினதே இல்ல. அவங்க கிட்ட கொஞ்சம் மனசை விட்டு தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும், கொடுப்பீங்களா? என்ன ஷாலினி, இவன் ஸ்கூல் பையன் மாதிரி பெர்மிஷன்லாம் கேக்குறான். அதாங்க எனக்கும் ஒண்ணும் புரியல. எதுக்காக பெர்மிஷன் கேக்குறேன்னா, இன்னும் என்கேஜ்மெண்ட் கூட ஆகல. ஒரு வயசு பொண்ணு கிட்ட நானா போய் தனியா பேசுறது தப்பா இருக்கும். அதான் வீட்ல இருக்க நீங்களாம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஆனந்தி கிட்ட போய் பேசுவேன். தம்பி, இதெல்லாம் ஏன் தம்பி எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு? நீங்க போய் தாராளமா பேசுங்க, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அத்தை, உங்களுக்கு ஓகே தானே? நான் போய் பேசலாம்ல? பேசுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் கிடைப்பானா பாருங்க. ஆனந்தி கிட்ட பேசுறதுக்கு நம்ம கிட்ட பர்மிஷன் கேக்குறான்.